வணக்கம். தற்போது நம்மளோட பயணம் எங்கன்னு பார்த்தா, ஆன்மீக தலத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஆன்மீக தலம் சீனிவாச பெருமாள் சுவாமி திருக்கோவில். அது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐகொந்தம் கொத்தப்பள்ளி கிராமத்தில தான் இந்த திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்க்கும்போது, மலை மேலே அழகா அமைந்திருக்கு இந்த கோவில். இப்போ தான் நம்ம அந்த கோவிலை தான் தரிசனம் செய்வதற்காக நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்க்கும்போது மலை அடிவாரத்திலிருந்தும் 1 கிலோ 2, 3, 4 கிலோமீட்டர்லேருந்து தூரம் பார்க்கும்போதும் நல்ல ஒரு அற்புதமான தெரியும் பார்க்குறதுக்கு கோவில். இங்கே வந்து நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு கோவிலாக இந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தான் இந்த திருக்கோவில் சீனிவாச பெருமாள் சுவாமி திருக்கோவில். நாம் வந்திருக்கும்போது பார்த்திங்களா, மூலவர் வந்து நடை சாத்தப்பட்டு இருக்குது. இது அந்த கும்படிக்காக அந்த தேங்காயெல்லாம் அங்கே வந்து கட்டப்பட்டு நிறைய இருக்குது. அங்கே வந்து இந்த நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றின உடனே இந்த தேங்காயை வந்து அந்த பையிலேருந்து கழட்டி விட்டு இந்த சாமிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு உடைப்பாங்க. இங்கே தான் நம்ம பார்த்துருக்குது பாருங்கள், அனுமந்தன் சுவாமி, பெருமாள் சாமி. திருப்பதியில் எவ்வாறு பெருமாள் இருக்கிறாரோ அதே போல் தான் இங்கேயும் இருப்பார். நல்லா ஒரு அற்புதமாக இங்கே வந்து சாமியை அருகிலேயே நம்ம போய் தரிசனம் பார்க்குற அளவுக்கு இங்கே வந்து அனுமதிக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய திருமணங்கள் வந்து நிறைய நடைபெறுது. முக்கியமான நாளில் வந்து சிறப்பு அன்னதானங்களும் இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது மிகவும் அற்புதமாகவும் மன நிறைவாகவும் இருக்கும். அருகிலேயே பார்க்கும்போது பெரிய ஒரு மலை இருக்கும், ஃபாரஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வர கடவுளும் இங்கே இருக்காங்க. நாம் இங்கே வந்து நிறைய சிறப்பு வழிபாடுகளும் பண்ணிகிட்ருக்காங்க. சனீஸ்வரர் இருக்கிறவங்க இங்கே பூஜையும் நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது இங்கேயும் ஒரு சிறப்பாக இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய ஒரு மன நிறைவுகள் மலை மேலே. அந்த பக்கம் பார்த்தா மலை மேலே பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ஏரியா நல்ல ஒரு அருமையான சூழல் இருக்குது. இங்கே சனீஸ்வரனுடைய கடவுள் காகத்தை பார்த்தோம். அப்படியே திருக்கோவிலை பார்க்கும்போது நிறைய ஸ்டெப்பாக மலை மேலே அருமையாக சூழ்நிலையில் இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். வேண்டியதை வரம் கொடுக்கறதுக்காக கடவுள் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அவங்களுடைய கும்படிக்கு நிறைவேற்றுறது வந்துட்டுருக்காங்க. அங்கே சீனிவாசம் பெருமாள் வந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே அந்த ஜெயிண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போனால் அழகாக மலை மேலே ஏறிட்டு அந்த ஸ்டெப்ஸு வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக நிறைவாக இருக்கும். ஏறும்போதே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அங்கே வந்து முருகன் பெருமான் கோவில் இருக்குங்க. இங்கே நல்லா எல்லா விசேஷ நாட்களிலும் இங்கே விசேஷம் செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து நவகிரக கோயில்களும் இருக்குது. நவகிரகத்தை வந்து சுற்றி வழிபடுறாங்க. முகூர்த்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கே வந்து முகூர்த்தம் வந்து நடைபெறும். இங்கே இருந்து பாருங்கள், அந்த கொஞ்சம் மலை மேலே அதே அப்படியே ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே ஏறி பார்க்கும்போது பெருமாள் கோவிலுடைய கோபுரத்தை வந்து அவ்வளோ அற்புதமாக தெரியும். இங்கே முருகனுடைய சன்னதிக்கு வந்தோம். அங்கேயும் நடை சாத்தப்பட்டு இருந்தது. இருக்கிற பக்கத்துலலாம் கோயிலை வழிபட்டு இங்கே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே சிவபெருமான் கோவில், அதே மாதிரி நந்தீஸ்வரம் இருக்காங்க. இந்த மேலே இருந்து போயிட்டு நம்ம பக்கம் பார்க்கும்போது அந்த மலை வியூவெல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமாகவும் இதாக இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து நேராக திருவண்ணாமலை சாலையில் வந்தாங்களா, அங்கேருந்து ஜெகதேவிலேருந்து கட் பண்ணி ஐகொந்தத்துக்கு வரலாங்க. இந்த பக்கம் வந்து காவேரிப்பட்டினம் டு நம்ம சந்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா, ஜெகதேவி போகிற வழியில் ஐகொந்தம் போனாவே கொத்தப்பள்ளி கிராமத்துக்கு ஈஸியாக போய் நம்ம சென்றடையலாம். வழியும் வந்து அவ்வளோ ஒன்றும் சிரமம் இல்லாத நல்லா இருக்க வழி. யாரும் கேட்க வேண்டியது இல்லை. அழகாக போயிட்டு நம்ம சீனிவாச பெருமாள் சுவாமியை தரிசித்து வரலாம். அது சிலை வந்து அருகிலேயே நம்ம போயிட்டு சாமியை வந்து பார்க்குற அளவு இங்கே வந்து அனுமதிக்கிறாங்க. இங்கே ஒரு சாமியினுடைய சீனிவாச பெருமாள் சுவாமி தேவஸ்தானம் அறக்கட்டளையும் இங்கே வந்து நல்லா ஒரு சிறப்பாக செயல்பட்டு வராங்க. இங்கே வந்து அம்மன் கோவில் பாருங்கள், இங்கே வந்து புத்துக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பரிகார பூஜைகளும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நல்ல மிக ஒரு சிறப்பான இங்கே வந்து இருக்குது. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். டெய்லியும் வந்து பக்தர்கள் வந்து காலையிலே வந்துட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து மதியமாக போனோம்னா அன்னைக்கு வந்து நடை சாத்தப்பட்டு இருந்தது. நான் இப்போ பார்த்துட்டு தான் நீங்கள் நந்தீஸ்வரர்
சுவாமியை பார்க்குறீங்க. நந்தியை வந்து இங்கே வந்து சிறப்பாக இங்கேயும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எப்பவுமே வந்து யாரான ஒரு ஆள் பக்தர்கள் வந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த சேனலை பார்க்காதவங்க பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து விவசாய சங்கம் உடைய யூடியூப் சேனல். இது எல்லோரும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம ஆன்மீக தளத்தையும் மற்ற வீடியோக்களும் நம்ம பகிரோம். ஏன்னா விவசாயிகளும் விவசாயத்தை மட்டும் செய்கிறதில்ல, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றத நோக்கத்தில் நம்ம எல்லா வீடியோவும் வந்து பதிவு பண்ணுறோம். அம்மன் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல அற்புதமான இங்கே வந்து ஒரு சன்னதி, அமைதி நிறைந்த ஒரு இடமாக அங்கே திகழ்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.